தீபாவளி சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்வீட் ரெசிபி வந்து பட்டன் பாதுஷா. ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க என்னடா இவ்வளோ ஈஸியான ஸ்வீட்டையாக நம்ம இவ்வளோ நாள் கடையில் வாங்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு. பாதுஷா செய்கிறதுக்கு 300 கிராம் மைதா மாவு, ஒரு பிஞ்ச் உப்பு, கொஞ்சமாக ஆப்ப சோடா, ஒரு ஸ்பூன் புளிக்காத தயிர், 3 ஸ்பூன் வெண்ணெய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பிணையிற மாதிரி நல்லா அடிச்சுலாம் பிணையக்கூடாது. ஜஸ்ட்டு நம்மளோட கை விரல்களை மட்டும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி வந்து இப்படி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். மாவு பிணைஞ்சதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்று லேயர் பை லேயராக வைங்க. இப்படி நம்ம பண்ணுறதுனால பாதுஷா நல்லா லேயர் பை லேயராக வரும். இப்போ இந்த மாவுக்கு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இப்படி சின்ன சின்ன பாலாக உருட்டி நம்மளோட தம் ஃபிங்கர் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாதுஷா வந்து உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் இப்படி உருண்டைகளை கொஞ்சம் பெருசாக உருட்டி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் பட்டன் பாதுஷாங்கிறதுனால சின்ன சின்னதாக நான் உருட்டியிருக்கேன். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு 200 கிராம் சர்க்கரை, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்திக்கோங்க. சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்சி வந்து ஒரு கம்பி பதமெல்லாம் வர தேவையில்லை. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் விளக்கெண்ண கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்போ வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பாதுஷாவை சுகர் சிரப்பில் ஆட் பண்ணுறப்ப சுகர் சிரப் வந்து சூடாக இருக்கக்கூடாது. ஒன்று பாதுஷா சூடாக இருக்கணும், இல்லைனா சுகர் சிரப் சூடாக இருக்கணும். ரெண்டுமே சூடாக இருந்துச்சுன்னா அந்த பாதுஷா வந்து அந்த சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணாது. பாதுஷா வந்து ஒரு 3 மணி நேரம் சுகர் சிரப்பில் ஊறினா போதும். ஃபைனலி நம்மளுக்கு தேவையான நட்ஸை இதில் சேர்த்திக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், நல்லா சாஃப்டான சூப்பரான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் இதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக்ஸை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.